இப்ப டிவிகே சைடுல இருந்துட்டு சர்வே எடுக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க சென்னை துறைமுகம் சைடு. சரிங்களா? அங்க வந்து ஒரு சின்ன சண்டை நடந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. அது கூட வந்து ராஜ்மோகன் லைலாமணி எல்லாம் ஆஸ்பத்திரியில போய் பார்த்திருக்காங்க. சரிங்களா? நம்ம தொண்டர்களுக்கு அடிபட்டிருக்கு, தாக்கி இருக்காங்க, இதான் நடந்திருக்கு. சரிங்களா? எதனால இது நடந்துச்சுன்னா சென்னை துறைமுகம் சைடு வந்து இவங்க வந்து சர்வே எடுக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க டிவிகே சைட்ல இருந்து. சரிங்களா? பின்னாடியே வந்து டிஎம்கேல உள்ள ஆளுங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே தரப்புல இருந்து முன் வைக்காங்க. சரிங்களா? என்ன நடந்திருக்குன்னா இந்த மாதிரி வந்து ஓட்டு வந்து போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நாங்க டிஎம்கேக்கு போடுவோம் இல்லாட்டி ஏடிஎம்கேக்கு போடுவோம் அப்படின்னு வந்து அவங்க மக்கள் சொன்ன மாதிரியும் இவங்க வந்துட்டு அண்ணன் வந்து என்ன பண்ணல, உச்சத்துல இருந்து வந்திருக்காரு நடிகர், ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் நடந்த மாதிரியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில வந்து சண்டை நடந்த மாதிரியும் வந்து நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த கர்ப்பிணி பெண் வந்து 4 மாசம் கர்ப்பிணி பெண் வந்து தாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி 4 மாசம் கர்ப்பிணி பெண் எதுக்கு வந்து ஓட்டு கேட்க போகணும்? அதான் என்னோட கேள்வி. இப்போ விஜய் அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா கர்ப்பிணி பெண்லாம் வந்து என்னோட மீட்டிங்லாம் வர வேண்டாம் அப்படின்னு அண்ணனே சொல்லியிருக்காங்க. அது மாதிரி குழந்தைங்களையும் கூட்டு வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. 4 மாசம் கர்ப்பிணி பெண்ணை எப்படி வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஓட்டு கேட்க அலோவ் பண்ணாங்க? அவங்க வீட்டுல அந்த பொண்ணோட அம்மா மாமியார் எப்படி வந்து அலோவ் பண்ணாங்க? 4 மாசம் கர்ப்பிணி பெண்ணு வீட்டுல வந்து சேஃபா இருந்திருக்கணும். அதை விட்டுக்கிட்டு ரோட்ல வந்துகிட்டு இந்த மாதிரி சண்டை போடுறது, விஜயனுக்கு ஏன் ஓட்டு போடலன்ட்டு பேசுறதுக்கு யார் வந்து பர்மிஷன் கொடுத்தா டிவிகே சைட்ல இருந்து? இப்ப டிவிக்குல நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க டிவி கட்சியிலே, அவங்க போய் ஓட்டு கேட்கட்டும், பிரச்சாரம் பண்ணட்டும். கர்ப்பிணி பெண்லாம் எதுக்கு போய் ரிஸ்க் எடுக்கணும்? இப்போ வந்து அடிச்சிருக்காங்க, தாக்கியிருக்காங்க, கர்ப்பிணி பெண்ணை வந்து ஆஸ்பத்திரியில வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அது போக தொண்டர்களும் அடிச்சிருக்காங்க, அட்மிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து விஜயனை வந்து பார்க்கல, விஜயனை வந்து ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருக்காங்க, கண்டன அறிக்கை மாதிரி விட்டுருக்காங்க. அதை கூட நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அரசியல் கட்சியா இல்ல ஆன்லைன் கட்சியான்ட்டு. ஆன்லைன்ல தான் வந்து கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ணன் வந்து நேர்ல போய் பார்க்கல. இப்ப நம்ம கட்சியில உள்ளவங்க அடிபட்டிருக்காங்க, ஆஸ்பத்திரியில இருக்காங்க. புஷி ஆனந்த் ப்ரோவும் போகாத மாதிரி தான் நியூஸ் வருது. ராஜ்மோகன் ப்ரோவும் லைலாமணி தான் இப்போ வரைக்கும் போயிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து தலைவர் வந்து ஆன்லைன்ல தான் வந்து அறிக்கை விடுறாரு, நேர்ல வந்து பார்க்கல. என்ன கேட்டா எதுக்கு அந்த கர்ப்பிணி பெண் வந்து போகணும்? அவ்வளவுதான். யாருமே பிரச்சாரம் பண்ணுங்க, கொஞ்சம் சேஃபா பிரச்சாரம் பண்ணுங்க. சரிங்களா? எந்த வாக்குவாதம் வைக்காதீங்க. மக்கள்கிட்ட போயிட்டு அண்ணனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க. அவங்க ஓட்டு போட மாட்டோம், நாங்க டிஎம்கேக்கு போடுவோம் ஏடிஎம்கேக்கு தான் போடுவோம்னு சொல்லிட்டா அங்க எதுவுமே வாக்குவாதம் பண்ணாதீங்க. அப்படியே அடுத்த வீட்டுல போய் ஓட்டு கேளுங்க. சரிங்களா? அங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் சேஃபா வந்து பிரச்சாரம் பண்ணுங்க.